ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः ஓம் பிரசீத விசேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामी मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राकाकृतवो इंदु विश्वतः सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमः आनो भद्राकाकृतवो इंदु विश्वतः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரி என்கிற மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 38வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ கீ தேவ்யை நமஹா. ஓம் ஸ்ரீ கீ தேவ்யை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜபம் செய்வதனால கிடைக்கிறதான பலன் குழந்தைகளின் நோய் நீங்கும். சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடியதான நோய் நீங்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்வார்கள். சங்கல்பத்தில் பாலாரிஷ்ட சாந்தியர்த்தம் அஷ்டத்ரிம்சத் ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்தோத்திரம் எது சொல்லுகிறது அப்படின்னா, அநாகதா சக்கரத்தினுடைய மகாத்மியத்தை தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த ஸ்தோத்திரத்தில் வர்ணனை செய்கிறார். ஒரு குண்டலினி சக்தி, அதாவது யோக தியானம் செஞ்சு சீடன் அல்லது சாதகன் குண்டலினி சக்தியை அநாகதா சக்கரத்தில் கொண்டு வர நேரத்தில் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, என்ன சாதிக்க முடிகிறதுங்கிறதான தத்துவத்தை தான் இதில் சொல்லுகிறார். ஜபிக்க வேண்டியதான முறை, காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 5000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தியடைய வேண்டும். அப்படியானால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலாரிஷ்டம் என்பது நீங்கும். நிவேதனம் பழம், கற்கண்டு, திராட்சை, மற்ற ஏதாவது பழங்கள் இதெல்லாம் தான் நிவேத்தியம் செய்ய வேண்டும். பாயசமும் நிவேத்தியம் செய்யலாம். இதற்குரியதான சக்கரம் விருத்தாகிருதம், அது உள்ள கம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை வரைச்சு அது மேலே திருவிளக்கேற்றி வைத்து பராசக்தியினுடைய பஞ்சோபச்சார பூஜை செஞ்சு இந்த திருமந்திரத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். குழந்தைகளின் நோய் நீங்குவதற்கு அப்படின்னு பகவத்பாதர் சிறப்பாக எடுத்து சொல்கிறார். அதற்கான காரணம் என்ன? குழந்தைகளுக்கு ஏன் பாலாரிஷ்டம் என்பது வருகிறது? குழந்தைகள் 12 வயசு வரையில் அவர்களுடைய வாழ்வில் எந்த நோய்கள் வந்தாலும் அது அவர்கள் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படும். ஆகவே குழந்தைகளினுடைய நலமற்றதான வாழ்வு பெற்றோர்களுக்கு பெரிய துக்கத்தை கொடுக்கிறது. சத்தியமாக பார்க்க போனோம்னா சாஸ்திர விதிப்படி ஒரு குழந்தை 4 அதாவது முதல் 4 வருஷம் தாயினுடைய பாபகர்மங்கள் ஏதாவது இருந்தால் அது குழந்தையை பாதிக்கும். அதன் பிறகு 4லிருந்து 8 வயசு வரைக்கும் தந்தையினுடைய குணதோஷங்கள் அந்த குழந்தையை பாதிக்கும். 8லிருந்து 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்மாவினுடைய பாவங்கள் அது அவங்களை பாதிக்கப்படும். இதில் ரொம்ப பெரியதான கொடுமை எது அப்படின்னா, சனி பகவானுடைய ஆட்சியில் சனியினுடைய தாக்கல். ஆனால் பிப்பலாத மகர்ஷி சொல்லி ஒருவர் இருந்தார், ததீஜி மகர்ஷியினுடைய புத்திரர். நம்ம அவருடைய கர்ப்போபனிஷத்து தான் படித்தோமே. அவர் சனி பகவானோட ரொம்ப காலம் போட்டி போட்டு சனி பகவானை தோக்க வைக்கிறார். அப்போது பிரம்மாவிடம் இருந்து ஒரு வரத்தை வாங்குறார். பிரம்மா நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணல அப்படின்னா சனி பகவானை தீர்த்து கட்டிடுவார். அவ்வளோ சக்தி வாழ்ந்தவர் பிப்பலாத மகர்ஷி. பீப்பிள் ட்ரீ இருக்கே, அரசு, அந்த மரத்துக்கு கீழே வளர்ந்தவர். அந்த மரத்திலேருந்து இருக்கக்கூடியதான கனிகளை மட்டும் உண்டு பெருசானவர். ஜந்து ஜீவிகள் எல்லாம் அவருக்கு ஒத்தாசை பண்ணி அவரை காப்பாற்றி வளர்த்து வந்தது. இப்படின்னு வரலாறு. இந்த ததீஜி மகர்ஷியினுடைய நடு எலும்பு தான் இந்திரனுக்கு வஜ்ராயுதமாச்சு. ஆகவே இந்த ததீஜி மகர்ஷி எதனால தனக்கு தாய் தந்தையை இல்லாமல் வாழ வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு தியான யோகம் வழியாக தெரிஞ்சுக்கிறார். நாரத மகர்ஷி சொல்லியும் தெரிஞ்சுக்கிறார். சனி பகவானுடைய கோபத்தினால வந்ததான பிரச்சனைகள் இதெல்லாம் அப்படின்னு. அப்படியான அந்த சனியை அடக்கித்தான் வேறு வழி அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டார். அப்படி சனியை ரொம்ப படுத்துறார். அப்போ அங்கே அவர்கிட்ட ஒரு வரம் வாங்குறார். கடைசியில் அந்த வரம் என்ன அப்படின்னா, 12 வயசு வரைக்கும் எந்த குழந்தைகளையும் நீ தீண்டக்கூடாது.
அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள் எல்லாம் புஷ்யம், அனுராதா, உத்தரபஷ்டபாதா, அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் சனி பகவானுடைய ஆட்சியில் பிறக்கக்கூடியவர்கள். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் தான் ஆட்சி பண்ணக்கூடியவர். ஸோ பிறவியிலிருந்து அவர்களுக்கு இந்த திசையில் தான் பிறப்பார்கள். அதனால் அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இன்னும் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த பிராத மகர்ஷியினுடைய ஒரு வரம். இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கே, சனி ஒருவர் மட்டுமல்லவே, மற்ற இன்னும் 8 கிரகங்கள் இருக்குது. அவங்களுடைய பாதிப்பு எப்படி இல்லாமலே ஏற்படலாம். ஆகவே குழந்தைகளுக்கு பொதுவாக அவர்களுடைய பூர்வ ஜென்மாக்களில் செஞ்சதான செய்வினை தான் இந்த ஜென்மாவில் பாலாரிஷ்டம் அப்படிங்கிறதான பேரில் குழந்தையாக இருக்கிற காலத்தில் அவங்க அனுபவிக்கக்கூடியதான துக்கங்கள் எல்லாமே, நோயாகட்டும், இழிவாகட்டும், பெற்றோர்களிடமிருந்து அடைய வேண்டியதான சுகதுக்கங்கள் எல்லாம் அடையாமல் போகிறதான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பாலாரிஷ்டத்தை சொல்லுகிறது. அதனால் என்னாகும் அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும், பல பிரச்சனைகள் உருவாகும். அப்போ பிறந்து 10வது நாளைக்கு தலைக்குரியது அப்படிங்கிறதான ஒரு ஓவரால் ஹாரோஸ்கோப் பார்ப்பா. டீட்டெயிலாக பார்க்கக்கூடாது, ஒரு வருஷம் வரைக்கும் தேவையில்லை, வரணும் இல்லை. அதில் இந்த மாதிரி பெரிய தோஷங்கள்லாம் இருக்குது. லக்னாதிபதிக்கு 6ஆம் பாவத்தம், 8ஆம் பாவத்தம், 12ஆம் பாவத்தம், இல்லைன்னா 6, 8 பாவாதிபதி, 12ஆம் பாவாதி, 3ஆம் பாவாதி வாழ்ந்தான் சேர்ந்து லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கா. அப்படி இல்லாமல் நிறைய படுத்துகிற வாழ்க்கை தான் இந்த குழந்தைக்கு பாவம். அப்போ அதை முன்னாடி தெரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செஞ்சு இந்த ஜலத்தை குடிக்க கொடுக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்கிற நேரத்தில் ஜலம் கையில் வச்சுட்டு குடிக்க கொடுக்கலாம். அதுலனா விபூதியில் கைவரலால் தொட்டு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த விபூதியை டெய்லி அந்த குழந்தைக்கு இடலாம். இப்படியெல்லாம் பலவிதமான மார்க்கத்தில் நமக்கு உபச்சாரங்கள் செய்ய முடியும். ஆகவே அநாகதா சக்கரத்தை ஏன் சொன்னால் அப்படின்னா, அநாகதா சக்கரத்தில் இதயபத்மம் இருக்குது. சுகதுக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இதயபத்மம் மனசுந்தான். ஆகவே இந்த இதயத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 12 தளங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம் இந்த அநாகதா சக்கரம். ஆகவே தான் ஒரு குழந்தையினுடைய 12 வயசு வரைக்கும் இந்த 12 சக்கரங்களுடைய மகத்துவத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி காட்டுறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் ஜெபம் பண்ணால் இந்த பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்ல காரணம். சமுன்மீல சம்வித் கமல மகரந்தைகரசிகம் பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம் யதாலாபாத் 18 குணித வித்யா பரிணதிஹி யத் ஆதத்தே தோஷாத் குண அகிலம் அத்யஹ பய இவ. சமுன்மீல சம்வித் சகல மகரந்தைகரசிகம் பஜேஹம் சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம் யதாலாபாத் 18 குணித வித்யா பரிணதிஹி யதா தத்தே தோஷாத் குண அகிலம் மத்ய பய இவ. சமுன்மீல சம்வித்து விடர்ந்திருக்கக்கூடியதான ஞான புஷ்பம், தாமரை புஷ்பம். அந்த புஷ்பத்தில் கமல மகரந்தைகரசிகம், கமலம் அப்படின்னா தாமரை. அந்த கமல மகரந்தைகரசிகம் அப்படின்னா பூந்தேன், அந்த பூவில் இருக்கக்கூடியதான தேன். மகரந்தம் அப்படின்னா தேன். முகரஸ்ய ரசிகம் பஜே, அந்த பூவில் அமர்ந்து அந்த பூவில் இருக்கக்கூடியதான தேனை அருந்தக்கூடியதான 2 ஹம்சங்கள் இருக்கு. அந்த ஹம்சத்தை நாம் ஜபம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். கிமபி மகதாம், அந்த மகான்களுடைய மகாத்மத்தை, சக்தியை ஆற்றலை யாரால சொல்லிக்க முடியும்? அவ்வளோ சக்தி வாழ்ந்தது. மானசச்சரம், அப்பேற்பட்டதான மகான்கள். யார் மகான்கள் ஆகிறார்கள் அப்படின்னா, எவனொருவன் இந்த பராசக்தியை குண்டலினி யோகம் வழியாக தியானம் செஞ்சு அந்த குண்டலினி சக்தி அநாகதா சக்கரத்தில் கொண்டு வந்து உட்காத்தி அங்கே பகவானுக்கு பராசக்திக்குமா செய்யக்கூடியதான உபச்சாரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியதான புண்ணியம். மகான்களுக்கு மட்டும்தான் இந்த யோகம், சாதாரண கிடையாது. அப்பேற்பட்டவர்களை மட்டும்தான் மகான் என்று சொல்ல முடியும். ஜிதேந்திரர்களாகவும் தெய்வீ தத்துவத்தை பூர்ணமாக உணர்ந்தவர்களும் அவர்கள்தான் மகான்கள். அப்பேற்பட்டதான மகான்களால் மட்டும் ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு இடம் இந்த அநாகதா சக்கரம். அநாகதம், இது யாராலையும் கெடுக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு பெரிய சக்கரம் இது. ஹதம் அப்படின்னா ஹனிக்கிறது, இல்லைன்னா அதை கெடுக்கிறது.
இல்லாமல் செய்யறது, இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் உண்டு. அதை ஆராலையுமே பண்ண முடியாத ஒரு நிலை, பரிசுத்தமாகவும் நித்திய சுத்தமாகவும் மகாசக்தியாகவும் இருக்கக்கூடியது. லலிதா சகஸ்ரநாமத்தில் அநாகதாப்ஜ நிலையா ஷாமாபா வதனத்வயாயை நமஹா தம்ஸ்ட்ரோ ஜலாட்சமாலாதி தரா ருதிர சம்ஸ்திதாயை நமஹா காலராத்ரியாதி சக்தியோக விருதா ஸ்னிக்தோதனப்பிரியா மகாவீரேந்திர வரதாராகின்யம்பா ஸ்வரூபிணி. மகாவீரேந்திரர்களானவர்களால் மட்டும்தான் அநாகதா சக்கரத்தில் வந்து குண்டலினி சக்தியை எழுப்பி உட்காத்த முடியும். ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தா அப்படிங்கிறதான துர்யாதீதா அப்படிங்கிறதான அவஸ்தைகள் எல்லாம் கடந்தவர்கள் தான் மகாவீரர்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் பரமஜானத்தை அடைய முடியும். அந்த பரமஜானத்தை வந்து பராசக்தி தானம் செய்கிறார்கள். இந்திரன், பிரகலாதன் போன்றவர்கள் எல்லாம் யுத்தம் செய்து கடைசியில் 2 பேரும் வின் பண்ண முடியாமல் அம்பாளை ஸ்துதி செய்கிற நேரத்தில் ராகினிங்கிறதான பேரில் அந்த தேவி பிரத்யட்சமாக வந்து அவர்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கிறார். ஸோ மகாவீரேந்திரர்கள் மட்டும்தான், அவர்கள் மட்டும்தான் மகான்கள் என்று சொல்ல முடியும். அப்பேற்பட்டதான அந்த மகான்களுடைய மனசு என்பது வந்து மானசரோவரத்துக்கு சமமாகிறது. மானசரோவரம் கைலாசத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான இடம். குருலா மாந்தாதா அப்படிங்கிறதான பர்வதத்திலேருந்து வரக்கூடியதான ஜலம்தான் மானசரோவரத்தில் இருக்கிறது. யதாலாபாது, அங்கே என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு ஹம்சத்தினுடைய மிதுனத்தினால, அதாவது சங்கமத்தினால, எப்பேற்பட்ட அம்சங்கள் 2 பேர் இருக்கா இங்க. இந்த அம்சங்கள் யார் தெரியுமா? சிவம் அண்ட் சக்தி. அந்த சிவத்தை வந்து பரபிரம்மம் என்றும் சக்தியை வந்து அபரபிரம்மம் என்றும் அழைக்கிறார்கள். இவர்களை ஹம்சம் என்றும் சொல்லுகிறார்கள். ஹம்ச வித்யா தான் பிரம்ம வித்யா. ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமிஹி தன்னோ ஹம்ச பிரஜோதயாது. ஹம்ச வித்யாங்கிறது வந்துட்டு பரபிரம்ம வித்யக்கு பேர் ஹம்ச வித்யை. ஹம்சத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சாவா அதுலேருந்து பாலை மட்டும் முறிஞ்சி குடிச்சு அந்த தண்ணியை செப்பரேட் பண்ணி வச்சிடும். அதாவது நல்லது கெட்டது, ஞானம் அஜ்ஞானம், தர்மம் அதர்மம், பாபம் புண்ணியம் அப்படிங்கிற 2 வகைகளான எல்லா விஷயங்களிலிருந்தும் சத்தியத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு சக்தி தான் மகாவீரேந்திரர்களுக்கும் பிரம்மஞானிகளுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. ஆகவே சிவம் சக்தி என்கிறதான மகத்தத்துவங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து பாவங்களையும் அல்லது மாசுகளையும் அகற்றி பரிசுத்தமான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கார்கள். இதில் பரமேஸ்வரனுடைய ஜடாமகுடம், இது வந்து ஒரு சொல்லப்போனால் இது வந்து பிரம்ம பர்வதம் சொல்லிக்கலாம். அதாவது பிரம்மத்தினுடைய ஒரு பர்வதாகாரம், ஒரு மலை போல இருக்கக்கூடியது. அந்த மலையை சுற்றி ஒரு தத்துவம் இருக்கு. சிவனை யாரால் தொட முடியும்? சக்தியால் ஒருவள் மட்டுமாலே தான் தொட முடியும். வேறு யாராலையும் சிவனை தொட முடியாது. அதே போல சிவனுக்கு மட்டும்தான் சக்தியை தொட முடியும். ஆகவே சக்தி இங்கே எப்படி இருக்கா அப்படின்னா, அபரபிரம்மம் என்கிறதான பேரில் தெரியப்படுற சர்ப்பத்தினுடைய வடிவத்தில் இறைவனுடைய கழுத்தை சுற்றி இருக்காள். பராசக்தி தான் பாம்பினுடைய வடிவத்தில் வாசுகிங்கிறதான பேரில் பரமசிவனுடைய கலத்தில், அதாவது கழுத்தில் சுற்றி இருக்காள் தேவி. அபரபிரம்மம் என்பது வந்து பரபிரம்மத்தை கட்டி காப்பாற்றுகிறது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சத்தியத்துக்கு காவலாக இருக்கிறது. உலகம் அழிஞ்சால் அந்த எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த பரபிரம்மத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டது அப்படின்னா இந்த அபரபிரம்மம் என்று சொல்லக்கூடியதான ஸ்தூல தத்துவங்கள் எல்லாமே அழிந்துவிடும். பரபிரம்மம் என்கிறதான சிவதத்துவம் சூக்ஷ்மமாக இருந்தால் அபரபிரம்மம் என்று சொல்லக்கூடியதான இந்த பராசக்தி ஸ்தூல வடிவமாக இருக்காள். இந்த பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், அனைத்து லோகங்களும், எல்லா பொருட்களும், உடம்பிருக்கக்கூடியதான அனைத்து பொருட்களும் சக்தி வடிவம். அந்த சக்தி உள்ள சிவம் என்கிறதான பிரம்ம தத்துவம், ஜீவ தத்துவம் உட்கார்ந்து ஆடுகிறது. அதனால்தான் அந்த சிவத்தையும் சக்தியும் பிரித்து பார்க்கவே முடியாது. 2 பேரும் எப்பவும் சேர்ந்தா போலவே இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இந்த நாமத்தில் வருகிறது. மானசச்சரம், மானசம் என்று சொல்லக்கூடியதான மானசரஸில் யதேஷ்டம் சஞ்சாரம் செய்யக்கூடியதான ஹம்சங்கள் இது. பக்தர்களுடைய இதயபத்னத்தில் இறைவன் விளையாடுகிறார் என்றதான இனி ஒரு அர்த்தம். எதா லாபாது, யாருக்கு இதனால் லாபம் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஹம்ச மிதுனத்தினுடைய அந்த லாபம் என்பது யார் அடைகிறார்கள்? வித்தை இருக்கக்கூடியவர்கள், ஜிதேந்திரியர்கள், மகாவீரேந்திரர்கள். அவர்களைத்தான் அஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹி, 18 வித்தைகள் வந்து பரிணாமம் செஞ்சாதான் இந்த மகா தத்துவ ஞானத்தை உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். 18 வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும்.
அது சாதாரணமாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா யோக தியானம் வழியாக எந்த ஒரு சீடனுடைய சாதகனுடைய குண்டலினி சக்தி அநாகதா சக்கரத்தை எட்டுகிறதோ அங்கே சிவசக்தியை வந்து தியானம் செஞ்சு பூஜை செய்யக்கூடியதான ஒரு பாக்கியம் ஏற்படுகிறதோ அதில் இருந்து வரக்கூடியதான ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு மகாத்மியம் தான் 18 வித்தைகளை நாம் கற்றால் என்ன பலன் கிடைக்குமோ, என்ன அறிவை நாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அது அனைத்தையும் இந்த மிதுன தம்பதிகளான சிவசக்தி ஒரு பக்தனுக்கு சீடனுக்கு அனுகிரகம் செய்து கொடுக்கிறாள் என்ற அர்த்தம். யத் ஆதத்தே, எவருடைய இந்த ஆதானத்தினால, அதாவது எவருடைய இந்த சம்யோஜிப்பினால, யோகத்தினால, அதாவது சிவசக்தியினுடைய யோகத்தினால, யத் ஆதத்தே தோஷாது, சர்வவிதமான தோஷங்கள் இருக்கிறதுலே பெரிய தோஷம் உலகத்து எது அப்படின்னா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை விட ஒரு பெரிய தோஷம் எதுவுமே இல்லை. அந்த அஜ்ஞான தோஷத்தை விளக்கக்கூடியதான சக்தி இந்த சிவசக்திகளுக்கு இருக்கு. தோஷாது குணம் அகிலம் பய இவா, ஜலத்திலிருந்து க்ஷீரத்தை வந்து அகற்றி அந்த க்ஷீரத்தை மட்டும் பானம் செய்யக்கூடியதான தகுதி இருக்கிறதான ஹம்சஸ்வரூபமான மகாசக்தியைத்தான் இங்க அந்த ஹம்சத்தை வந்து ஜீவாத்மா என்றும் சொல்லிக்கலாம், பரமாத்மா என்றும் சொல்லிக்கலாம், சாதகன் என்றும் சொல்லிக்கலாம், சாத்தியம் என்றும் சொல்லிக்கலாம். இப்படி சிவசக்தி வடிவமாக இந்த அநாகதா சக்கரத்தில் பராசக்தியை வந்து ஒரு பக்தன், ஒரு சாதகன் தியான யோகாதிகள் செய்கிற நேரத்தில் அவனுக்கு அபரிமிதமான பலனை அவன் அடைகிறான் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்லுகிறார். பகவதியான பராசக்தி கிட்ட நான் வந்து 2 ஹம்சங்களை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். இங்கே பிரம்மத்தை 2ஆக சொல்லுகிறார். ஆனால் சத்தியத்தில் வந்து ஒன்று பரபிரம்மம், இன்னொன்று அபரபிரம்மம். அப்படி 2 பேராக இருக்கக்கூடியதான அந்த இங்கே இருக்கிறதான இந்த ராகினி தேவி இருக்காளே, இந்த அநாகத சக்கரத்தை கட்டி காப்பாற்றுகின்றதான பரமேஸ்வரி 12 தலங்களாக இருக்கக்கூடியவள். அந்த 12 தலங்களில் 12 சக்திகளை உட்காத்தி வச்சிருக்கா. காலராத்திரியிலிருந்து ஆரம்பித்து தங்காரிணி வரைக்கும் கா இக்கா கா இங்கா ngா சா சா இச்சா ஜா ஞா சா இப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லக்கூடியதான அக்ஷரங்களுடைய முதல் அந்த அக்ஷரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நாமங்கள் இருக்கும். அதுதான் காலராத்திரியில் ஆரம்பித்து தங்காரிணி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள். 16 வயசு இருக்கக்கூடியதான தேவி, கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியவள், ஷாமாபா வதனத்வயாயை நமஹா, 2 முகங்கள் இருக்கக்கூடியவள். அதுதான் இங்கே 2 முகம் இருக்கக்கூடியதான ஹம்சம் அப்படின்னு சொன்னார் பகவத்பாதர். தம்ஸ்ட்ரோஜலா அக்ஷமாலாதி, 2 ரொம்ப கூர்மையான தம்ஷ்டங்கள், பற்கள் வந்து அம்பாளுடைய இந்த முகத்தில் பார்க்க முடியறது அப்படிங்கிறார். இதை பற்றி பல தடவை நான் சொல்லியிருக்கேன், லலிதா சஹஸ்ரநாம வியாக்கியானங்கள் எல்லாம் கூட. இந்த 2 தம்ஷ்டங்கள் வந்து இதுக்குள்ளதான் பாவம் செஞ்சவர்கள் எல்லாம் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி செய்யறதுக்கு நவராத்திரி விரதம் அனுஷ்டானம் பண்ணினா போரும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேகள் சொல்லுகிறார்கள். உதிரம் அங்கதான தாதுவினுடைய அதிபதி தான் தேவி, இந்த ரத்தத்தினுடைய அதிபதி. ரத்தத்துக்கும் இதயத்துக்கும் பலவிதமான சம்பந்தங்கள் உண்டு. ரத்தம்தான் இதயத்துக்கு ரொம்ப முக்கியம், இதயம்தான் ரத்தத்துக்கும் ரொம்ப முக்கியம். ரத்தம் வந்து போகிறது எல்லாமே வந்து இதயம் வழியாகத்தான் அதை பியூரிஃபை பண்ணுறதும் நல்ல பிளட் அனுப்புறதும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளாக வெளியே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பிவிடுறா. நம்ம ஆர்டிஸ்டில் தானே பண்ணிட்டு இருக்குது, இதயத்தில் உள்ளே இருக்கிறது, அப்புறமா க்ளீன் பண்ணிட்டு வெளியே தள்ளுறது. அதுபோல அந்த 2 ஹம்சங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான தத்துவத்தை தெரிஞ்சுட்டோம். அதுதான் நன்கு மலர்ந்திருக்கக்கூடியதான ஞானமாகிய தாமரை பூவில் ஆனந்தம் என்னும் தேனை பருகுவதற்காகத்தான் அந்த மானசரோவரத்துக்கு சமமான, அதாவது மகான்களின் மனதில் மானசம் என்றும் தடாகத்தில் ஞான பட்சியையாக, அதை நான் சகோர பட்சிக்கு முன்னாடியே படித்தோமே, அந்த சகோர பட்சிக்கு சமமாக, சகோரம் என்பது நம்ம ஜீவாத்மானு தெரிஞ்சு கொண்டோம். அந்த 2 அம்சங்கள் எப்பொழுதுமே பதினெட்டு வித்தைகளால சூழப்பட்டது. 18 வித்தைகளால் தான் ஆத்மசுத்தியை அடைய முடிகிறது. ஜீவனுக்கு அதனுடைய சுத்த நிலையை அடைவதற்கு இந்த 18 வித்தைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது தெரிந்தால் மட்டும்தான் அது பரிசுத்தமாகிறது. அந்த அம்சங்களை வந்து அதனுடைய முக்கியத்துவம் முன்னாடி தெரிஞ்சுட்டோம். அதாவது ஜலத்தையும் க்ஷீரத்தையும் வந்து வேறுபடுத்தி பிரித்து அதிலிருந்து க்ஷீரத்தை மட்டும் உண்கின்றதான ஒரு
திறமை, ஒரு சக்தி, ஒரு குணம், இது இந்த அன்னப்பறவை அல்லது இந்த ஹம்சத்துக்கு இருக்கிறது. சக்தியும் சிவனையுமே ஹம்சமாக பாவனை பண்றார் ஆதிசங்கர பகவத்பாதர். 18 வித்தைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. 4 வேதங்கள், ருக், யஜுர், சாம, அதர்வணம் அப்படிங்கிறதா 4 வேதங்கள், 4 உபவேதம், அதாவது ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், சில்ப வேதம் அப்படிங்கிறதான 4 உபவேதங்கள். அதன் பிறகு 10 சாஸ்திரங்கள். சாதாரண 6 சாஸ்திரங்கள், 24 சாஸ்திரங்கள், 64 சாஸ்திரங்கள்லாம் உண்டு. அதில் முக்கியமான இந்த 10 சாஸ்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னா புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம், அப்புறமா 6 உபவேதங்கள் சொல்லக்கூடியதான சிக்ஷா, வியாகரணம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். இப்படி 10 + 4 + 4 இதுதான் 18 வித்தைகள். இந்த 18 வித்தைகளை யார் ஒருவர் நன்றாக உணர்ந்து அதில் அபரிவிதமான நிசந்தேகமான ஞானத்தை அடைகிறார்களோ அவர்கள்தான் மகாவீரேந்திரராகிறார்கள். அப்பேற்பட்டதான மகான்களுடைய மனசு மானசரோவரத்துக்கு சமமாகிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் பக்த மானச ஹம்சிகாயை நமஹா அப்படின்னு வாழ்த்துக்கிறார் வசின்யாதி வாக்தேவர்கள். ஆகவே ஒரு பக்தன் அல்லது ஒரு சீடன், அதாவது சாதகன், இந்த சிவசக்திகள் ஹம்சரூபமாக இதயபத்மம் என்று சொல்லக்கூடியதான அநாகதா சக்கரத்தில் உட்கார்த்தி குண்டலினி யோகம் வழியாக சமயாச்சார பூஜையில் தெரிஞ்சுக்கக்கூடியதான மகத்துவம். இது ஆரோகணமாகவும் அவரோகணமாகவும் செய்யலாம். நம்ம நினைச்சிட்டு எல்லா விதமான கலைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சித்தி அந்த சாதகனுக்கு ஏற்படுகிறது. ஆகவே ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளுக்கு முன்னாடி அமர்ந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்து அம்பாளை பார்த்து கொண்டே தியானம் செய்கின்ற பொழுது அம்பாள் ஆதிசங்கர பகவத்பாதருடைய புத்தி வழியாக தோன்றி இதயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி மானசரூபமாக செய்யக்கூடியதான இந்த யோக தியானத்தில் குண்டலினி சக்தி இதயபத்மத்தை சென்று அடைந்ததும் சர்வவித்யா தாதாவான மகாசரஸ்வதியினுடைய அனுகிரகம், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், பராசக்தியினுடைய அனுகிரகம், 18 வித்யாதேவதைகளுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் பெற்று அவர் ஹம்சஸ்வரூபமாக இந்த சிவசக்தியை பரபிரம்மமாகவும் அபரபிரம்மமாகவும் பார்க்கிறார். கருத்த மேனியோடு இருக்கிறதான ராகினி தேவி அவர்களுக்கு உபசாரத்தை செய்கிறார். 16 தலங்களில் 16 தேவிமார் உட்கார்ந்து பணிவிடைகள் செய்கிறார்கள். இப்படி சர்வத்தையும் அடையக்கூடியதான மகாசக்தி ஒரு பக்தனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகம் வழியாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவே இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கின்ற பொழுது குழந்தைகளுடைய பாலாரிஷ்டம் நீங்கப்படுகிறது. அது 12 வயசினுடைய மகாத்மன் முன்னாடி தெரிஞ்சிட்டோம். நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு 12 வருஷத்திலும் இதுக்கு முன்னாடி இருந்ததான எல்லா செல்ஸும், செல் இருக்கு பாருங்க, அந்த அத்தனை செல்ஸும் 12 வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடும். எவ்ரி 12 இயருக்கு புதுசான செல்லு ஃபார்ம் ஆகிடும். அப்படி 10 தடவை பண்ணிட்டா 120 வயசாகிடும். 10 தடவை இந்த ரிப்பீட்டேஷன் நடக்கிறது 120 வயசு. ஒரு மனிதனுடைய கலியுகத்தில் இருக்கிறதான ஆயுஷ் என்பது 120 வருஷம். அப்படி 10 தடவை இந்த சேஞ்சஸ் வரத்துக்குள்ளதான யோகத்தை கொடுக்கிறது. அப்போது பக்தனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான புது உடம்பு, நம்மளுடைய உடம்பு பூராமே செல்ஸ் தானே, 100 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு மாடர்ன் சயின்ஸு. வைதீகத்தில் எண்ணற்றது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு ஜீவ கோஷங்கள்லையும் ஒவ்வொரு 12 வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தது இறந்து போய் புதுசாக இன்னொன்று பிறந்திருக்கும். அப்போ எப்போவுமே இந்த 100 ட்ரில்லியன் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பில்லியன் வரைக்கும் இறந்து போகும் நம்மளோட உடம்பில் இருக்கிறதான செல்ஸு. அது புதுசாக திருப்பியும் அங்கேயே உருவாகும். அப்படி உருவாகாமல் இருந்தால் அதுதான் கேன்சர், புற்றுநோய் இறந்து போகும். பாடிக்கு தான் மரணம். அப்போது அப்படி பராசக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா எல்லா விதமான ரெயும், எல்லா விதமான சந்திர வடிவமான இந்த உடம்பை சிவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாகப்படுத்துகிறாள் தேவி. அப்படி அம்பாளினுடைய அனுகிரகத்தினால மட்டுமே சிவஞானத்தை பெற முடியும் என்கிறதான தத்துவத்தையும் மகாத்மாவான ஆதிசங்கர பகவத்பாதர்
இந்த ஸ்லோகம் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைப்பதற்கு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இனிமே இந்த ஸ்லோகத்தை யாராவது ஒரு தடவையாகவும் ஜெபம் பண்ணியிருந்தா அவர்களுடைய குடும்பத்தில் இந்த பாலாரிஷ்டம் வரக்கூடியதான குழந்தைகளுடைய பிறவி இருக்காது. அல்லது நாமளே அடுத்த ஜென்மாவில் பிறக்கிற நேரத்திலையும் பிறக்க வேண்டி வந்தால் பிறந்தா கூட நமக்கு இந்த பாலாரிஷ்டம் என்பது இல்லாமல் போய்விடும். அதனால் நாம் இன்னொருத்தருக்காகவும் ஜபிக்கலாம், நமக்காகவும் ஜபித்துக் கொள்ளலாம். சமுன்மீல சம்பித் கமலமகரந்தைகரசிகம் வஜேஹம் சத்வத்வம் கிமபி மகதாம் மானசச்சரம் யதாலாபாதஷ்டா தசகுணித வித்யா பரிணதி யத் ஆதத்தே தோஷாத் குணமகிலமத்யாபய இவ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.